மணப்பெண்ணின் பிரத்யேகமான திருமணம் விவாஹா தி சென்னை சில்க்ஸ். அண்மை செய்தியை பார்க்கிறோம். திடீரென திமுகவை புகழ்ந்து பேசி அதன் பக்கம் சாய்கிறார் ஓபிஎஸ். திமுக மீண்டும் ஆட்சி அமைக்கும் என பேசும் அளவிற்கு ஓபிஎஸ்ஸின் மனமாற்றத்திற்கு என்ன காரணம் என்றும் பார்க்க வேண்டியிருக்கிறது. இது தொடர்பாக பல்வேறு கேள்விகளும் எழுந்து இருக்கின்றன. இது பற்றிய விவரங்களை செய்தியாளர் பாரி கார்த்திக் வழங்க கேட்கலாம். பாரி கார்த்திக், வணக்கம். அதிமுகவில் இருந்து வெளியே சென்று அதிமுகவை மீட்க போறோம் அப்படின்னு ஒரு அணியை உருவாக்கினார் ஓபிஎஸ். இப்ப தேர்தல் நெருங்கும் நிலையில அவருக்கு அதிமுகவிலும் இடமில்லை, அந்த கூட்டணியிலும் இடமில்லை. இப்படி இருக்கும் பட்சத்தில் அவருடைய அரசியல் எதிர்காலம் என்னவா இருக்குங்கிற கேள்வியும் எழுந்தது. இப்ப திடீர்னு திமுக பக்கம் சாய்ந்து வருகிறார் ஓபிஎஸ். திமுக மீண்டும் ஆட்சி அமைக்கும்னு சொல்றாரு. அவங்களுடைய சாதனைகளை வாழ்த்துவதற்காக முதல்வரை சந்திச்சேன் அப்படின்னும் சொல்லியிருக்காரு. என்ன காரணம் இதற்கு? வணக்கம். பொதுவாக ஒரு அரசியல் கட்சி தலைவர் அந்த தொண்டர்களை தான் நம்புவார்கள், அதுதான் இயல்பு. ஒவ்வொரு அரசியல் கட்சி தலைவர்களும் தங்களுடைய முக்கியமான சொத்தாக தங்களுடைய தொண்டர்களை தான் நம்புவார்கள். அவர்கள் தான் தங்களை ஆட்சியில் அமர வைக்க போறார்கள் என்று நம்புவார்கள். ஆனால் ஓபிஎஸ்ஐ பொறுத்த வரைக்கும் தலைகீழாக அதிமுகவில் நான் தலைவராவதற்கு பாஜக தங்களுக்கு துணை நிற்கும் என்று அவர் நினைத்ததுதான் முதற்கட்டமாக. இதற்கெல்லாம் காரணம் என்று அரசியல் விமர்சகர்கள் சொல்லப்படுகிறார்கள். குறிப்பாக பாஜகவை பெரிதும் நம்பிய ஓபிஎஸ் பாஜக அதிமுகவை மீட்டு தன்னிடம் கொடுத்துவிடும், நாம் அதிமுகவுடைய தலைவராக இருந்து விடலாம் என்று அவர் தொடர்ச்சியாக நம்பி வந்ததன் விளைவாகத்தான் கடந்த தேர்தலில் பாஜகவுடன் கூட்டி அமைத்தார். அது மட்டுமல்ல, 2024 நாடாளுமன்ற தேர்தலிலும் பாஜகவுடன் தேசிய ஜனநாயக கூட்டணியில் போட்டியிட்டு ராமநாதபுரத்தில் போட்டியிட்டு 2ஆம் இடத்தை பெற்றார் ஓபிஎஸ். தமிழகத்தின் ஒரு முக்கியமான ஒரு அரசியல் ஆளுமை, தென் மாவட்டங்களில் இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த பிரதிநிதி ஒருவராகவும் இருந்தார். அது மட்டுமல்ல, அதிமுகவினுடைய தலைமை தாங்குகின்ற ஒரு இடத்திலும் அவர் இருந்திருந்தார். முதலமைச்சராகவும் அவர் பணியாற்றினார் என்பது குறிப்பிடத்தக்கது. முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா அவர்களுடைய நம்பிக்கைக்கு உரியவராக இடைக்கால முதலமைச்சராக அவரால் நியமிக்கப்பட்டவர் ஓபிஎஸ். அந்த அளவிற்கு அதிமுகவுடைய செல்வாக்கு பெற்ற முதலமைச்சராக இருந்திருந்தார். ஜெயலலிதா அவர்கள் முதலமைச்சராக தொடர முடியாத பல்வேறு காலகட்டங்களில் ஓபிஎஸ் தான் அதிமுகவில் குறிப்பாக அதாவது அவர்தான் முதலமைச்சராக ஜெயலலிதா அவர்கள் அடையாளம் காட்டப்பட்டவர். அப்போது அவர் முதலமைச்சராக இருந்த போது அமைச்சராக இருந்தவர் தான் எடப்பாடி பழனிசாமி. பல்வேறு அரசியல் முரண்பாடுகளுக்கு மத்தியிலும் இருவருக்குமான பல்வேறு கருத்து மோதுபாடு காரணமாகவும் அதிமுக அலுவலகத்தில் தாக்குதல் நடத்தப்பட்டு அன்றைய தினமே ஓபிஎஸ் மற்றும் ஓபிஎஸ் ஆதரவாளர்கள் கட்சியை விட்டு நீக்கப்படுவதாக எடப்பாடி பழனிசாமி பொதுக்கூட்டத்திலே அறிவித்தார். அன்றிலிருந்து அவர் அதிமுக தொண்டர்கள் நோக்கி தன்னுடைய கேள்வியை கேட்காமல், அதிமுகவுடைய நிர்வாகிகளை நோக்கி தன்னுடைய பக்கம் இருக்கக்கூடிய நியாயங்களை கேட்காமல், பிஜேபி பக்கம் நின்று கொண்டு தன்னை எப்படியாவது அதிமுகவுடைய பொதுச்செயலாளராக ஆக்கிவிட வேண்டும் என்று அவர் தொடர்ச்சியாக இருந்ததன் காரணமாக தற்போது பிஜேபியும் அவரை கைவிட்டதாக சொல்லப்படுகிறது. 2024 நாடாளுமன்ற தேர்தல் வரை பிஜேபியுடன் மிகுந்த, அதாவது தமிழகத்தினுடைய பிஜேபியுடைய நம்பிக்கைக்குரிய ஒரு ஆளாக ஓபிஎஸ் இருந்தார் என்பது அனைவராலும் அறியப்பட்டது. அதன் அடிப்படையில் தான் ராமநாதபுரத்தில் தனிச்சு போட்டியிட்டார். முதல் முறையாக அதிமுகவுடைய ஒன்றிய செயலராக அவர் தேனியில் தன்னுடைய வாழ்நாளை துவங்கிய அவர் அதிமுகவை விட்டு கட்சியை விட்டு விலகிய முன்பு அதிமுக கரை போட்ட வேட்டியை கூட கட்டக்கூடாது என்று நீதிமன்றத்தில் உத்தரவு வாங்கிய பிறகு தனித்து போட்டியிட்டார் ஓபிஎஸ். இருந்த போதும் அவருக்குரிய செல்வாக்கு என்பது சற்றும் தெரியவில்லை என்றுதான் சொல்லப்படுகிறது. ராமநாதபுரத்தில் போட்டியிட்ட அவர் கிட்டத்தட்ட பெரும்பான்மையா வாக்குகள் வாங்கி அவர் 2ஆம் இடத்திற்கு தள்ளப்பட்டார். அங்கு நவாஸ் கனி வெற்றி பெற்றார். இந்நிலையில் தொடர்ச்சியாக அவர் அதிமுகவுடன் பல்வேறு மோதல்களில் ஈடுபட்டார். அதன் தொடர்ச்சியாகத்தான் அதிமுகவை மீட்பதற்காக மீட்பு கழகம் என்ற ஒரு கழகத்தை உருவாக்கி அவரோடு சட்டமன்ற உறுப்பினர்கள் வைத்தியலிங்கம், மனோஜ் பாண்டியன் மற்றும் ஐயப்பன் என இந்த 4 பேரும் சேர்ந்து ஒரு கூட்டணியாக வலுவாக அமைந்து அதிமுகவை நாங்கள் எடப்பாடி பழனிசாமி அவர்களிடம் மீட்போம் என்று தெரிவித்தார். எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு இவர்கள் முதற்கட்டமாக விட்ட எந்த சவாலையும் அவருக்கு கண்டுகொள்ளவில்லை. முழுமையாக எடப்பாடி பழனிசாமி நிராகரித்தார். இருந்த போதும் இறுதி கட்டமாக சமீபத்திய இந்த ஒரு 6 மாதங்களில் பல்வேறு அரசியல் நிகழ்வுகள் ஏற்பட்டன. தினகரனும் ஓபிஎஸும் சசிகலாவும் மூவரும் இணைந்து அதிமுகவை மீட்பது என்ற ஒரு பேச்சு இருந்தது போக அவர்கள் மூவருமே வெவ்வேறு திசையை நோக்கி பயணித்தார்கள். கடைசியாக நடந்த கூட்டத்தில் கூட அவர்கள் 3 பேரும் ஒன்றாக இருந்துதான் பல்வேறு விஷயங்களை ஆலோசித்தார்கள் என்ற தகவல் வந்த நிலையில் கூட முழுமையாக தினகரன் தற்போது அதிமுக, அதாவது இதுநாள் வரையில் அவர் அரசியல் செய்து வந்ததை எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தன்னை நீக்கிவிட்டார், அதிமுகவை நான் மீட்பதுதான் ஒரே வேலை என்று இருந்த கூட தினகரன் கூட அவர் தனியாக கட்சி ஆரம்பித்து பல்வேறு சமரசங்களுக்கு மத்தியில் அவர் மீண்டும் தன்னை அதிமுக கூட்டணியில் இணைத்துக் கொண்டார். அதிமுகவில் தான் அவர் சேரவில்லை என்றாலும் கூட
அதிமுகவின் கூட்டணியில் இணைத்துக் கொண்டார். ஓபிஎஸ்ஐ பொறுத்த வரைக்கும் யாரெல்லாம் அவருடைய ஆலோசகர்களாக இருந்தார்களோ அவர்களெல்லாம் தற்போது அவரை விட்டு சென்று விட்டார்கள். தினகரன் அவர் கூடவே இருப்பார் என்று எதிர்பார்த்தால், ஆனால் அவரும் கூட அதிமுக கூட்டணிக்கு சென்று விட்டார். இந்நிலையில் தனிமைப்படுத்தப்பட்ட ஓபிஎஸ் வேறு வழி இல்லாமல் பல்வேறு தனிமைப்படுத்தப்பட்ட ஓபிஎஸ் தன்னுடன் இருந்த அவரோடு சேர்த்து 4 சட்டமன்ற உறுப்பினர் நிலையில் அதில் 2 பேர் வைத்திலிங்கம் மற்றும் மனோஜ் பாண்டியன் உள்ளிட்ட மற்றும் ஓபிஎஸ் அவர்களுக்கு ஆதரவாளராகவும் ஓபிஎஸ் ஆலோசகராகவும் இருந்தது கூட திமுக பக்கம் சென்றுவிட்டதன் காரணமாக தனித்து விடப்பட்டார் ஓபிஎஸ். அது மட்டுமல்ல, பண்ருட்டி ராமச்சந்திரனை தன்னுடைய ஆலோசகராக வைத்திருந்தார். பண்ருட்டி ராமச்சந்திரன் 2 நாட்களுக்கு முன்னதாக ஒரு கட்சி ஆரம்பித்து செல்விட்டேன் என்று அவரும் சென்று விட்டார். இந்நிலையில் ஓபிஎஸ்க்கு அரசியலில் அடுத்த கட்டமாக என்ன செய்வது என்றே தெரியவில்லை. ஒரு பக்கம் ஓபிஎஸ்ஸிடம் வெளிப்படையாகவே அண்ணன் என்று பேசி மீண்டும் அதிமுகவில் தன்னை சேர்த்துக் கொள்ளுமாறு வெளிப்படையாக பொதுமேடையில் இன்றே அழைப்பு விடுத்தார் ஓபிஎஸ். அதையும் முற்றிலுமாக நிராகரித்தார் எடப்பாடி பழனிசாமி. இருந்த போதும் தன்னுடைய அரசியல் எதிர்காலத்தையும் கருதி, தன்னுடைய மகனுடைய அரசியல் எதிர்காலத்தையும் கருதி, இதுநாள் வரையில் எந்த கட்சியை கடுமையாக விமர்சித்து வந்தாரோ, எந்த கட்சியினுடைய அடிப்படை விஷயங்களை அறவே மறுத்து பேசி வந்தாரோ, அந்த கட்சியிலே மீண்டும் இணையக்கூடிய ஒரு சூழல் ஓபிஎஸ்க்கு ஏற்பட்டிருக்கிறது. இதன் காரணமாக அவருடைய ஒரே ஒரு சட்டமன்ற உறுப்பினர், ஆதரவு சட்டமன்ற உறுப்பினர் உசிலம்பட்டி ஐயப்பன் அவர்கள் இந்த இருவரும் வருகின்ற 23ஆம் தேதிக்குள் திமுகவில் தன்னை இணைத்துக் கொள்வார்கள் என்று தகவல் வருகிறது. அதன் மூலியமாக மீண்டும் தன்னை அரசியலில் அவர் ஈடுபடுத்திக் கொள்ள இருக்கிறார். ஒரு மிகப்பெரிய கட்சியில் தன்னை இணைத்துக் கொண்டு ஈடுபட இருக்கிறார். ஆனால் அவர் அதிமுகவினுடைய முதலமைச்சராக இருந்தவர், ஒரு கட்சியினுடைய முதலமைச்சராக இருந்து அந்த கட்சிக்கு நேர் எதிராகக்கூடிய கட்சியில் இணைவது முதல் முறையாக ஓபிஎஸ் தான் இணையப்பெறுகிறார். அதன் அடிப்படையிலே தன்னுடைய அரசியல் எதிர்காலத்திற்காகவும் தன்னுடைய மகன் அரசியல் எதிர்காலத்திற்காகவும் மிச்சம் இருக்கக்கூடிய தன்னுடைய நிர்வாகிகளுடைய அரசியல் எதிர்காலத்திற்காகவும் இந்த முடிவை எடுத்திருக்கிறார். வருகின்ற 23ஆம் தேதிக்குள்ளதாக அவர் திமுகவில் தன்னை இணைத்துக் கொள்ள இருப்பதாக தகவல் வருகிறது. ஓபிஎஸ்னுடைய இந்த அரசியல் நிலைப்பாடை கண்டு தமிழக அரசில் பல்வேறு விவாதங்கள் ஏற்பட்டிருக்கின்றன. அவரை எடப்பாடி பழனிசாமி சேர்த்திருக்க வேண்டும் என்றும், எடப்பாடி பழனிசாமிக்கு வெளிப்படையாகவே நிறைய முறை கோரிக்கை வைத்தார். அவரும் என்ன செய்வார், வழி என்ன இருக்கிறது அவருடைய அரசியல் எதிர்காலத்திற்கு என்றும் பல்வேறு அரசியல் விமர்சனங்களும் கேள்வி கேட்டாலும் கூட ஓபிஎஸ்னுடைய இந்த திமுகவில் இணைய போகிறோம் என்ற ஒரு தகவல் அடிப்படையில் இந்த விவாதங்கள் எல்லாம் வந்த நிலையில் ஓபிஎஸ் தன்னை வருகின்ற 23ஆம் தேதிக்குள்ள தான் தன்னுடைய மகன் மற்றும் உசிலம்பட்டி சட்டமன்ற உறுப்பினராக இருக்கக்கூடிய ஐயப்பன் என இந்த மூவரும் அவருடைய ஆதரவாளர்களும் விரைவில் திமுகவுக்கு இணைய இருக்கிறார்கள். முழு விவரங்களுக்கு நன்றி பாரி கார்த்திக். மணப்பெண்ணின் பிரத்யேகமான திருமணம் விவாஹா தி சென்னை சில்க்ஸ்.